திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் மனு அளிக்க வந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியைச் சேர்ந்த 425 வீடு இல்லா ஏழை மக்கள் மனுக்கள் உயர்த்திரு ஆட்சியர் சிபிஐ மாவட்ட துணை செயலாளர் தேவதாஸ் அவர்கள் தலைமையில் மனுக்களை ஆட்சியரிடம் கொடுக்கப்பட்டது. ஆம்பூர் வட்டாட்சியர் அவர்கள் SC/BC என பிரித்து நடவடிக்கை எடுத்து இலவச வீட்டுமனை வழங்கிட ஆவணம் செய்ததாக கூறினர். அதன் பிறகு பல வட்டாட்சியர்களை மாற்றியுள்ளனர். பல கோரிக்கைகளை வைத்து வீட்டுமனை பட்டாக்கள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வட்டாட்சியரிடம் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பல மனுக்கள் கொடுக்கப்பட்டது. ஆம்பூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வீட்டுமனை பட்டா கேட்டு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. பலமுறை முதலமைச்சர் பல மனுக்கள் அனுப்பப்பட்டது. அஞ்சல் வாயிலாக ஆம்பூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மேற்கண்ட இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு 12 முறை ஆர்ப்பாட்டங்கள், ஒரு முறை காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. எனவே இந்த மாவட்ட ஆட்சியிடம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு மனுக்கள் கொடுத்தனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண நீங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா யார் பேஸ் பண்ணுறது என்ன டைப் அது எல்லாமே வந்துடும். அது உங்களுக்கு தெரியாது, பையனுக்கு தெரியும். நீங்கள் கால வயசில் போய் 200 ரூபா பணம் கட்டி வாங்கிக்கணும். SR தேவதாஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட துணை செயலாளர், AITC தொழிற்சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர். இன்று மாவட்ட ஆட்சியரிடம் 425 தொழிலாளர்களுக்கு வீட்டுமனை வழங்காதது குறித்து மனு கொடுத்துள்ளோம். கடந்த 2010 ஆம்பூரில் 400க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், வீடு இல்லாத தொழிலாளர்கள் வீட்டுமனை கேட்டு அங்குள்ள தாசில்தாரிடம் மனு கொடுத்தார்கள். மனு கொடுத்து ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டது. அப்போது இருந்த தாசில்தார் இதை SC SP என்று பிரித்து நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கின்றோம் என்று சொன்னார்கள். ஆனால் தொடர்ந்து தாசில்தார்கள் யாருமே கலெக்டர் அனுப்புகிற கடிதத்தின் பேரில் எந்த நடவடிக்கையும் எடுப்பது கிடையாது. பல்வேறு தாசில்தார்களிடம் நேரடியாக பேசியும் அங்கே எந்த வேலையும் நடைபெறவில்லை. தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட முறைகளில் ஆர்ப்பாட்டம் ஆம்பூரில் நடத்தியிருக்கின்றோம். கடந்த டிசம்பரில் தாலுகா ஆஃபீஸ் முன்பாக 400க்கும் மேற்பட்டவர்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தினோம். அந்த தாசில்தார் அவர்களும் அங்குள்ள DSP அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக உங்களுக்கு 3 மாதத்தில் வீட்டுமனை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொன்னார்கள். அவர்களே எந்த இடத்தில் கேட்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அரசு புறம்போக்கு நிலம் 2ஐயும் சர்வே எண்ணுடன் அவர்களுக்கு உரிய டாக்குமெண்ட்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு கட்டங்களிலே தாசில்தார் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டமும் நடத்தியிருக்கின்றோம். ஆட்சி மாறியது, அவலங்கள் மாறவில்லை. கடந்த கால ஆட்சியிலிருந்து இந்த ஏழை தொழிலாளர்களுக்கு வீட்டுமனைக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். எந்த அரசும், கடந்த கால அரசும் இந்த அரசும் இதன் பேரில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. முதலமைச்சர் பிரிவு என்று ஒன்று சொல்லி எங்கள் மனுவை முதலமைச்சர் பிரிவுக்கு அனுப்பினார்கள். ஆனால் இதுவரையிலும் எந்த பதிலும் இல்லை. தொடர்ந்து இந்த ஏழை மக்கள், SC மக்கள், BC மக்கள் தொடர்ந்து வீடு இல்லாமல் மிகுந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தாசில்தாரும் மாவட்ட நிர்வாகம் பிரைவேட்டாக லே அவுட் விற்கிறவர்களுக்கு பல்வேறு இடங்களிலே லே அவுட் விற்பதற்கு அனுமதி வழங்குகிறார்கள். இந்த அனுமதியை மக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே எங்களுடைய கோரிக்கை 425 தொழிலாளருடைய கோரிக்கை மறுக்கப்படுகிறது. இதனை கேட்கின்ற வகையில்தான்
இன்று மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் மனு கொடுத்திருக்கின்றோம். உடனடியாக எங்கள் பிரச்சனை தீர்க்கப்படவில்லை என்றால் காலவரையற்ற உண்ணாவிரதம் 425 குடும்பங்களும் உண்ணாவிரத்தில் ஈடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.